இதனுடைய பெறுமதி 2,10,00,000. சுத்த வர தென்னை மரங்கள் எல்லா தொழிலும் செய்யலாம். இங்கே வந்து தொழில் செய்ய கெட்டு போராட்டம் இல்லை. அது சின்ன பேக் அப்போ கொஞ்சம் பெரிய இவர் தானே எங்களுக்கு ஏற்றால் போல இருக்கு. வீட்டை பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மிருசுவில் கொடிகாமம் எல்லை பகுதி. இதுக்கு அங்கால போனால் மிருசுவில், இதுக்கு இந்த பக்கமாக போனால் கொடிகாமம் சந்திக்கு போகலாம். சந்தி போய் அப்படியே A9 பிரதான வீதி, அதாவது யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியால் போய் யாழ்ப்பாண நகர பகுதிக்கு போகலாம். இப்போ நான் இந்த இடத்துல இந்த காணொலியை ஏன் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன்டா, இதில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு வீட்டோட 13 பரப்பு காணி விற்பனைக்கு இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். எனவே இந்த காணொலியை பார்க்குறவர்கள் அந்த வீட்டோட சேர்ந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினா திரையில் தெரிகிற இந்த தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கோ. இதில் இருக்கிறது பாருங்கோ, பிரதேச வைத்தியசாலை கொடிகாமம் என்று எழுதி இருக்குது. இதுதான் கொடிகாமம் மருத்துவமனை. எனவே இந்த பகுதியில் இருந்து அந்த வீடும் காணியும் எந்த பகுதியில் இருக்கின்றதை காட்ட போகிறோம். காணி உரிமையாளர்கள் வரையினும் அவர்களோடு சேர்ந்து போவோம். இதில் பிரதேச வைத்தியசாலை கொடிகாமம். முன்னுக்கே பாருங்க ஒரு பாதை ஒன்று போகுது. வந்துட்டோம். இந்த பாதைக்குள்ளால் போகணும். இந்த பாதைக்கு என்ன பேர்? இதில் எழுதியிருக்கு காளிகோவில் வீதி. எந்த பக்கத்தை பார்த்தீங்களா? தென்னந்தோப்பு தான். அடுத்தது இந்த பகுதியில் இருக்கிற வீட்டு சூழலும் உண்மையிலே நல்லா இருக்குது. அடுத்தது இந்த வீடும் நல்ல வடிவாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீதியினுடைய 2 பக்கமுமே உண்மையிலே நல்ல சோலையாக இருக்குது. டிப்பரம் அதிகமாக ஓடுது. கண்ணகை அம்மன் கோவில் வீதி. அப்படி இதுக்குள்ளே ஒரு நாள் வந்தனாங்களா? காணொலி இருக்கைக்கு வந்தாங்க. என்ன ஊர் காணொலி இருக்கு. இந்த வீதி டிப்பரை ஓடுறது கூடவா இருக்குது. எனக்கு என்ன வீதி போட போகிறார்கள் போல இருக்குது. என்னென்னா சல்லி தான் போய் கொண்டிருக்குது. இதில் இருக்கிறது தென்கிழக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் கொடிகாமம். சரி, இதில் ஒரு சந்தி வருது. இந்த சந்தியால் நாங்கள் இப்போ வலை பக்கம் திரும்புகிறோம். பார்த்தீங்களா, எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் நிறைய இருக்குது. நல்லா இருக்குல்ல என்ன இந்த வீதியினுடைய 2 பக்கம் நெருக்கமான வீடுகள். அடுத்தது நல்ல சோலையாக இருக்குது இந்த இடம் பாருங்க. நாங்கள் இப்போ அந்த வீட்டோடு சேர்ந்த காணி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நான் அந்த ஐயாவை கேட்ட இடத்து அந்த ஐயா சொல்லியிருக்கிறார் 12 பரப்பு காணி என்று. நான் முதல் 13 சொன்னானே என்ன, 12 பரப்பு காணியோடு தான் ஒரு வீடு விற்பனைக்கு இருக்குது. அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்படி திரும்பி பாருங்க, வீதியினுடைய 2 பக்கங்களையுமே எப்படி சிறப்பாக இருக்குண்டு. மேலே பாருங்க, தென்னை நல்ல சோலையாக இருக்குது இடங்களை பார்க்கும்போது. இதில் ஒரு பிரதான கதவு இருக்குது. அப்படியே வாங்கோ. அடுத்தது நாங்கள் அந்த கொடிகாமம் வைத்தியசாலையில் இருந்து தானே பயணம் செய்து வந்த நாங்கள், சுற்றி வந்த நாங்கள். அப்படி சுற்றி வரும்போது கொடிகாமம் வைத்தியசாலையில் இருந்து இந்த காணி வீடு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்படியே இதில் பாருங்க, ஒரு நீல வண்ணம் பூசப்பட்ட ஒரு மதில் இருக்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு குறுக்கொழுங்க போகுதாம். அதால் போனால் வேகமாக பிரதான வீதிக்கு போடலாமாம். ஆனால் அந்த வீதி வந்து நாங்கள் அதால் வரையில வாகனங்கள் போய் வாரதாம். கொஞ்சம் மணல் மாதிரியான தன்மையில் இருக்குமென்று சொல்கிறார்கள். அதை உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன். இதில் ஒரு சின்ன கதவு இருக்குது. இதுதான் காணியினுடைய சூழல். பாருங்கோ, வெளியில் நின்று நிறைய தென்னை மரங்கள் நிற்குது. சரி, இப்போ உள்ளுக்கு போக போகிறோம். உள்ளே யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார்கள். உள்ளே ஒரு தருமே இல்லையா? பார்ப்போம் வாங்க. ஐயோ, இதில் யாரும் நிற்கணும் இங்கே திடீர்னு இங்கே வந்து நீங்கள். வணக்கம், உங்களோட பேர்? எனக்கு சிவா. இது எவிடம் இந்த ஊரில் சரியான குறிப்பு எவிடம்?
கொடிகாமம் பெரிய நாவல். பெரிய நாவலடி. ஒரு பை உண்டு கிடக்கா பை அது நாங்கள் அது எடுக்கிறதுக்கு முதல்ல எடுத்து வைங்க. என்னது நாவல் பெரிய நாவல் அடின்னு தான் சொல்கிறீங்க. நாவல் பழம் அது சின்ன பேக் ஆனாது, அப்போ கொஞ்சம் பெரிய பேக். இவர் தானே எங்களுக்கு ஏற்றால் போல இருக்கு. மக்களினுடைய தொகை எப்படி இருக்கு? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் நல்ல போக்குவரத்து இருக்குது. இதில் போனால் கொடியாமல் போகுது, இப்படியே போய் அந்த சந்தியால் விலை பக்கம் திரும்பணுமா? பின்பக்கம் இருக்குல்ல, போயிடுது. சரி போய் நான் இல்லை கொஞ்சம் ரோட்டு போகிற கொஞ்சம் தூரம். சரி. இப்போ அண்ணளவா இந்த இடத்துல இருக்கிற குடும்பங்களோட எண்ணிக்கை எத்தனை பேர் இந்த பெரிய நாவல் அடியில்? நிறைய பேர் இருக்கா அந்த எண்ணிக்கை எண்ணுவோமா? இப்போ தொடங்கினா வெளியே வந்துருக்கலாம். அடுத்தது இப்போ இந்த ஊரை சேர்ந்தவர்கள்லாம் இருக்கணுமா இல்லை ஒவ்வொரு இடங்களில் வந்து? இதெல்லாம் போகிறார்கள், இப்போ வாங்கியிருக்கோம். சரி சரி. இங்கே என்ன பிரதானமான தொழில் முறை? தொழில் வந்து பிஸ்னஸ், வருமானம் கூட்டினாடம். மறுபடி வெளிநாட்டுக்காரர் வருமானம் எந்த அளவுக்கு? வருமானம் காணி உள்ளாக்களுக்கு நல்ல வருமானம். என்னென்ன அந்த காணியில் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யலாம்? ஏன்னா சில இடங்கள்லையா தென்னை மரம் தான் நல்லா இருக்கும், மற்ற பயிர்கள் வராதுன்ற ஒரு சூழல் இருக்கும். இங்கே எப்படி? இங்கே சகலம் செய்யலாம். நான் இதுக்குள்ள தோட்டம் செய்யணும். இதுக்குள்ள செய்தீங்களா? கச்சாம் போட்டுனான், வண்டி கறிமிளகா எல்லாம் செய்யலாம். இப்போ குரங்கின பிரச்சனை, காவல் பிரச்சனை, எல்லா தொழிலும் செய்யலாம். சரி. இங்கே வந்து தொழில் செய்து கெட்டு போகிறாக்கள் இல்லை. தென்னை எப்படி காய்க்கிற தன்மை இருக்கும் வெவ்வேறு நிலங்களோட ஒப்பிடும்போது? எல்லாத்தையும் கூட இங்கே காய் கூட. ஆனால் இந்த நோயாக இப்போ கொஞ்சம் குறைவு, நல்ல காய். சரி சரி. இங்கே கிட்டத்தட்ட 900-1000 காய் இதுக்குள்ள அப்படிங்க ஒரு மாதம். இங்கே காணி விலைகள் என்ன போகுது? காணி நல்ல விலை போகும். என்ன விலை? அந்த ஒவ்வொரு தேசங்களை பொறுத்து 20-25 பரப்பு, 25 லட்சம், 20 லட்சம், 15 லட்சம். சரி ஐயா, நன்றி. சும்மா வெம்பல கதைக்கிறத. சரி வாங்கோ, காணியை இப்படியே சுற்றி காட்டுறேன். இந்த இடத்துல இருக்கிறது நடுவை வீடு இருக்குது, அந்த வீட்டை உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது இந்த பகுதியில் பாருங்கோ, சுத்த வர தென்னை மரங்கள், பெரிய தென்னை மரம் நிற்குது. அடுத்தது சின்ன சின்ன தென்னை மரங்களும் வச்சுருக்கு. இப்போ தென்னை மரம்ன்றது கூடுதலாக நான் தென்னந்தோப்பு பற்றி ஆராய்ந்து அறிகிற நேரத்தில் நிறைய பேர் சொல்கிறது, ஒரு தென்னை ஒரு அளவுக்கு போய் அதனுடைய காய்க்கிற தன்மைன்றது கொஞ்சம் வீழ்ச்சி அடைகிற நேரத்தில் சின்ன தென்னைகளை வைக்க தொடங்கிடுவார்கள், அந்த இடைக்குள்ளே வைக்க தொடங்கிடுவார்கள். இது ஒரு கட்டத்தில் வளர்ந்து வர சில வேளைகளில் அதை தரைப்பார்கள். அப்படி தான் கூடுதலாக இருக்கும். எனக்குண்டா ஒரு 15 அடி இடைவெளியில் இருக்குன்னு, 15 அடி கூட இடைவெளி. அண்ணளவா இதுக்குள்ளே 40 காய்க்கிற தென்னை மரங்கள் நிற்கிது. பாருங்கோ, தென்னை நீங்கள் காய்க்கலைன்னு நினைப்பீங்க. இப்படி வந்து காய் தெரியுதா? இங்கே வாங்கோ, அண்ணாக்கிட்டோம், அங்கே பாருங்க, காய்க்குது தெரியுதா? உள்ளுக்கு வேறா தென்னை என்னடா தென்னை இல்லை எங்கிட்ட இதுக்குள்ளாண்டு வேறா தேங்க இங்கே இதுக்குள்ளே வேறு எவ்வளோ காய்ச்சி போயிருக்காண்டு கொஞ்சமாக காட்டுறதா தெரியுதா? அப்படி எங்கே பாருங்க காய்க்குது. அதே மாதிரி இதுக்குள்ளே வாங்கோ, நல்ல காலம். அங்கே பாருங்க, எல்லாம் நல்ல காயோடு தான் இருக்குது. நாங்கள் இப்படி தான் காட்டினாலும் வாங்க விரும்புகிறவர்கள் வந்து பார்த்து வாங்குங்க. சரி, அதுக்குள்ளே பாருங்க, அப்படியே சுற்ற வர தகர வேலி போடப்பட்டிருக்கு. இதில் ஒரு கிடங்கு மாதிரி இருக்குது. சரியா? இந்த காணி உரிமையாளர்கள் எங்களுடைய காணொலியை பார்க்குறவர்களாம். சரியா? ஏற்கனவே என்னோட ஒரு தடவை அந்த ஐயா கதைச்சிருக்கிறார். உறுதி எல்லா விடயமும் சரியாக இருக்கான்னு கேட்டேன். நான் எல்லாமே தரமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் நான் திரையில் தொடர்புன்னு போடுவேன், பார்த்து தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே இதால் பாருங்க, ஒரு கிணறு இருக்குது. அப்படியே கிணறு வெட்டி காட்டிலுமா? கிணறு இருக்குது. சரியா? வாங்க வீட்டை பார்ப்போம். வீட்டினுடைய ஜன்னல் பகுதிக்கு இந்த மாதிரி அலுமினிய கண்ணாடிகள் போடப்பட்டிருக்கு. அலுமினியமும் கண்ணாடியும் சேர்த்து ஒரு சட்டம் மாதிரி செய்து போடப்பட்டிருக்கு. இந்த காணி பகுதி இவர்களால் வாங்கப்பட்டிருக்குது. 2022 சொன்னவர், அதுக்கு முதல் வேறு யாரோ வச்சுருந்துருக்கணும். இவர்கள் வாங்கினவர்கள், இவர்கள் நல்லூர் அடியில் இருக்கணும். அப்போ அங்கேருந்து வந்து போகிற அந்த சிரமங்களுக்காக, அதாவது பராமரிக்கிறதுக்கு வீட்டில் பொருத்தமான சூழ்நிலை இல்லை, முதல் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கணும். இந்த வந்து போகிற பராமரிப்பு விடயங்களில் சிரமமாக இருக்குதான், அதனால தான் விற்கிறதா சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் உங்களை
வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போக போகிறோம். வாங்கோ, உள்ளே போவோம். இப்போ மின்சாரம் இல்லை, மின்தடை வந்து வீட்டுக்குள்ளே இல்லை. இன்றைக்கு யாழ்ப்பாணத்துலேயே மின்சாரம் இல்லை தானே, நாங்கள் எல்லாம் வெக்கைக்குள்ளே இருந்தோம். நாங்கள் இதில் ஒரு சமையல் அறை இருக்குது, மேலோட்டமாக டக்கடன்னு காட்டுறேன். அப்படியே வாங்கோ, இதில் வாங்கோ. இதில் ஒரு பெரிய மகிழும் பகுதி. அப்படியே வந்தால் இதில் சாமியார் மேலே. இதெல்லாம் இவர்கள் தான் திரும்ப இந்த வீட்டை வாங்கினதுக்கு பிறகு சில வேலைகள் செய்திருக்கிறார்கள். மேலே இதுவுமே இவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். சரி, அப்படியே பார்த்தா இது அடுத்த அறை. இது அடுத்த அறை. சரி, இருட்டாக இருக்குது. இருட்டுக்குள்ளே என்னதை காட்டுறதுவா? இதில் மகிழும் பகுதி இருக்குது. இது சாமி அறை, இதில் ஒரு படுக்கை அறை, அதில் ஒரு படுக்கை அறை, இது ஒரு சமையலறை. அப்படின்னா ஒரு சாமியறை, ஒரு சமையலறை, 2 படுக்கை அறை, ஒரு மகிழும் பகுதி. சரி, இந்த காணியை உங்களுக்கு காட்டினான். 12 பரப்பு காணி, 40 காய்க்கிற தென்னை மரங்கள், அதை விட ஒரு வீடு இருக்குது, 2 கிணறு, ஒன்று வெட்டு கிணறு, அடுத்தது இன்னொன்று குழாய் கிணறு விற்பனைக்கு இருக்குது. இதனுடைய பெறுமதி 2,10,00,000 என்று சொல்கிறார்கள். எனவே இந்த வீட்டையும் காணியையும் வந்து பாருங்கோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஆர்வம் இருந்தால் இந்த ஊரில் இந்த விலை தொடர்பாக விசாரியுங்கோ. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு இருக்கிற, இந்த காணி இருக்கிறதுக்கு பக்கத்தில் 1,40,00,000 ரூபாவுக்கு விற்பனையாகி இருக்குது. 6 பரப்பு காணி என்று சொல்கிறார்கள். இவர்கள் இந்த விலைக்கு விற்க போகிறார்கள். எனவே வந்து பார்த்து நீங்கள் விசாரிக்க. இப்போ பவனீசன் சொல்கிறன்றதுக்காக வாங்கக்கூடாது. வந்து உறுதியை பாருங்கோ, இங்கே இருக்கிற அந்த சூழலை பாருங்கோ, தென்னை மரங்களை பாருங்கோ, வீட்டை பாருங்கோ, இந்த இடம் எப்படி உங்களுக்கு பொருத்தமாக இருக்குமான்றதை விசாரிங்கோ. அடுத்தது பக்கத்தில் ஏதாவது காணிகள் சமீபத்தில் விற்பனையாகி இருந்தால் அதனுடைய விலை என்னன்றதை விசாரிங்கோ. இதை விட வேறு ஏதாவது காணிங்க விற்பனைக்கு இருக்கா, அது என்ன விலைன்றதை பாருங்கோ. அதையெல்லாம் பார்த்து இந்த காணி வீட்டை வாங்க விரும்பினா வாங்குங்கோ என்றதை இந்த இடத்த பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்தது இப்போ 2,10,00,000 உடனே இதுக்குள்ளால வந்து இப்போ காணொலியில் தான் காட்டினாங்க. காணொலி இதுக்குள்ள சரியா? கொஞ்சம் கீழே காட்டுங்க. சரி, அதில் நிற்கிற அந்த மகிழுந்தும் உந்துருளி பைக்கும் காரும் வராது. அதை தவிர்த்து தான் 2,10,00,000. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த விலை பற்றி இந்த ஊரை சேர்ந்தவர்கள் யாராவது இருந்தால் கருத்தாக பதிவு செய்யுங்க. யாராவது பார்த்து வாங்குறதுக்கு பொருத்தமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.